முஃமின்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நோக்கம் என்பது அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹுவை பொருந்தி கொண்ட நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இப்ப அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதுதான், அவனுடைய நெருக்கத்தை அடைவதுதான் ஒரு முஃமினுடைய நோக்கமாக இருக்கு. அதுல நாம மிக கவனம் செலுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரை விரும்புகிறான், எப்படிப்பட்டவர்களை விரும்புகிறான்ங்கிறத நாம குர்ஆன்ல ஹதீஸ்ல நம்ம பார்க்கணும். அதை விளங்குனாதான் நாம அல்லாஹ்வுடைய நெருக்கம், அவனுடைய விருப்பத்தின்படி, அவன் நம்மளை நேசிக்கும்படி இந்த உலகத்தில் வாழ்றோமாங்கிறத நாம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் யா அய்யுஹன்னாஸ், மனித இனமே, மனித சமுதாயமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை ஈமான் கொண்டவர்களே, எப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை அழைக்கிறான். ஆனால் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களை எப்படி அழைக்கிறான் அப்படிங்கிறத நாம பார்த்தா, அந்த நெருக்கத்தில் இருக்கிறதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம், அந்த நெருக்கத்தில் நாம இருக்கமாங்கிறத விளங்கிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மனிதர்களுடைய உள்ளத்தை பற்றி நிறைய இடத்துல பேசுறான். அதாவது உள்ளம் எத்தனை வகைப்படும், நஃப்ஸ் எத்தனை வகைப்படும், அதுல எந்த வகையான நஃப்ஸுகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி சொல்றான். நஃப்ஸே அவன் நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா, நஃப்ஸே முல்ஹிமா, அப்படி பல தரஜாக்கள் இருக்கு. அதுல நஃப்ஸே முத்மஇன்னா இருக்கு. அந்த முத்மஇன்னா அப்படிங்கிறது அமைதி அடையக்கூடியது. அமைதினா யாரை கொண்டு, அல்லாஹுவை கொண்டு இந்த உலகத்தை விளங்கி பொருந்திக் கொள்வது, ஏற்றுக்கொண்டு தன்னை தன்னுடைய உள்ளத்தை சரிபடுத்தி கொள்வது, இதான் முத்மஇன்னா. எதா இருந்தாலும் அந்த நஃப்ஸ் என்ன செய்யாது, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாது, கிடைத்ததை கொண்டு அல்லாஹுவை பொருந்தி கொள்ளும். இதுதான் அமைதி பெற்றது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எதை நினைச்சும் பெரிய டென்ஷனே இருக்காது. நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, அவன் அப்படி இருக்கானே, இப்படி இருக்கானே, அந்த சிந்தனை எதுவுமே இருக்காது. அப்ப இப்படிப்பட்ட உள்ளம் பெற்றவர்களை அல்லாஹ் எப்படி குர்ஆன் ஷரீஃப்ல அழைக்கிறான் அப்படின்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாக்களே, அவங்கள தன்னுடைய நேசர்களாக அவன் அழைக்கிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி, நீங்க நெருங்கி வாங்க, முன்னோக்கி வாங்க உங்களுடைய ரப்பின் பக்கம். அவன் தான் பக்கம் கூப்பிடுறான். அதாவது ஒரு செல்ல பிள்ளைய ஒரு தாய் எப்படி நேசத்தோடு அழைப்பாலோ, அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாக்களே, அமைதி பெற்ற உள்ளத்தை அடைந்தவர்களே, நீங்கள் என்னை நெருங்கி வாருங்கள், உங்களுடைய ரப்பின் பக்கம் நெருங்கி வாருங்கள். ராலியத்தம் மர்லியா, நீங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டீர்கள், அல்லாஹும் உங்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹு சொல்றோம்ல, அதுதான் இங்க அல்லாஹ் ராலியத்தம் மர்லியா. அப்ப இந்த பொருந்தி கொள்வது அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த பொருந்தி கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் எதை விதித்தானோ, எதை நாடி இருந்தானோ, அதை அவன் மீது நாம் வருந்தி கொள்ளாமல், அவன் மீது எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நாம் பொருந்தி கொள்வது. எது நடந்தாலும் அல்லாஹ் மேலே பழி போடுறதில்லை. நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கிறத நம்ம அல்லாஹ் பொருந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும்னு அவங்க நினைச்சு அதை பொருந்திக்கிட்டாங்க, பொறுமையா இருந்துட்டாங்க. பார்த்தீங்களா, எனக்கு அதை தரல இதை தரலன்னு நினைக்கல. ஏதோ இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்குள்ள பொருளாதாரத்தை அல்லாஹ் சிரமம் இல்லாமல் தந்திருக்கிறானே அப்படிங்கிறத அதை பொருந்தி கொண்டு, அதை தரலையே இதை தரலையேன்னு அவன் மேல எந்த விதமான கோபமும் இல்லாமல் அதை பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததால், அல்லாஹுவை அங்கீகரித்து கொண்டதால் அல்லாஹும் அவர்களை ஏற்றுக்கொண்டான், அங்கீகரித்து கொண்டான். இப்படிப்பட்ட நிலை அடைந்தவர்களை அல்லாஹ் சொல்றான், ஃபதுஹுலி ஃபீ இபாதி,
வாங்க நீங்க என்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நீங்க சேர்ந்துக்கிறங்க, அவர்களோடு நீங்க ஒன்றிணைந்து கொள்ளுங்கள். வதுகுலி ஜன்னதி, நாளைக்கு என்னுடைய சொர்க்கத்தில் நீங்க நுழைங்க. அதாவது பேரன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சொர்க்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னா, அல்லாஹுவை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக உயர்ந்த தர்ஜாவில் உள்ள சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப இங்க அல்லாஹுவை நெருங்குறேன், நான் முயற்சி செய்யறேன்னு நம்ம எவ்வளவு பேசுறோம். ஆனா இந்த தன்மை நம்மள்கிட்ட இருந்தாதான் நாம அல்லாஹுவை நெருங்க முடியுங்கிறதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும்.